ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு செல்லாம் டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எங்கள் அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் டைம் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்துட்டு ஹபி வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்ததும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். இங்கே வந்து கீமா இருக்கு இல்லையா, அதாவது அரைச்ச கறி, இது வந்து மட்டன். இந்த கறி வச்சு நம்ம வந்து கட்லெட் மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு வந்தேன். அது வந்துட்டு நான் தான் வந்து மிக்ஸ் பண்ணுவேன்னு வந்திருக்காங்க. இப்போ வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், இந்த அரைச்ச கறியோட ஒரு பெரிய வெங்காயம் வந்து புதுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி கறி வந்து கிடச்சிச்சின்னா, சூப்பர் மார்க்கெட்டில் கிடச்சிச்சின்னா வாங்கி இதை ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 கிலோ கறி மாதிரி எடுத்து அதை வந்து கொத்துக்கறின்னு கேட்டால் நமக்கு கடையில் வந்து கொத்தி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்ஸில் வச்சு லைட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக போட்டு அரைச்சிக்கிட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து இப்போ வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி அதையுமே இதில் சேர்த்து எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பசைஞ்சிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் வேணும் அப்படின்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது வந்து ரெட் சில்லி மிளகாய் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது வந்து பெருஞ்சீரகத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாமே வந்து மசாலா ஐட்டம் தான். ஏன்னா வந்து கறிங்கிறதுனால நமக்கு மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்து செய்யும்போது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீதி இருந்த வெங்காயத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா பெரிய வெங்காயம் எடுத்து சேர்த்துடணும், நல்லா பொடுசாக கட் பண்ணி. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். ஃபைனலி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா பிசைறதுல தான் வந்து இது எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா நமக்கு வந்து வெங்காயம் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போகாமல் எல்லாமே நல்லா ஒன்றா மசிஞ்சு நமக்கு வந்து கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கணும். கடல மாவு இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் அரிசி மாவு கூட, இடியாப்ப மாவு அது இருந்துச்சுன்னா கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே ஒன்று சேர்கிறதுக்கு அது நல்லா யூஸ் ஆகும். இது கூட வந்து நம்ம ஃபைனலி ஒரு எக்கு வந்து உடச்சி ஊற்றிக்கணும். உடச்சி ஊற்றி அதையும் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதெல்லாம் சேரும்போது நமக்கு வந்து எண்ணெயில் வந்து பிரிஞ்சு போகாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அண்ணன் வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே வந்து நான் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி நம்ம பிடிச்சோம் அப்படின்னாக்கா அது அப்படியே வந்து பிடியில் இருக்கணும். அது வந்து பிரிஞ்சு போகாமல் கலையாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு தவாவில் வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண வேணாம், ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எண்ணெயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து கட்லெட் நமக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் இந்த மாதிரி கையில் வச்சு நம்ம தட்டி போட்டுக்கலாம். ரொம்ப மெல்லிசாகவும் இருக்க வேணாம், ரொம்ப மொத்தமாகவும் இருக்க வேணாம். மீடியமான ஒரு சைஸில் ரவுண்ட் ஷேப்லேயோ இல்லை உங்களுக்கு கட்டமாக பிடிக்கும்னா கட்டமாக அந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். ரொம்ப நாள் ஆகிடுச்சு. உங்கள் அண்ணன் வந்து, அதாவது என் ஹப்பி வந்து வீடியோவில் வந்து இன்னைக்கு வந்திருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கீமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். கீமா கட்லெட். ஆமாம், கீமா கட்லெட். செல்லத்துக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இது. அதோட எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க கற்றுக்கிட்டு இப்போ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வாங்க நம்மளும் அதை பார்ப்போம். நம்மளும் கிடையாது மட்டும்தான். ஓகேவா?
ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு உடனே வந்து செவந்துடும், அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து குக் ஆகாது. அதனால் பார்த்திங்கன்னா நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி 2 சைடுமே செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுங்க. இதே வந்து நீங்கள் பீஃபில் கூட இதே மாதிரி செய்யலாம், ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தடுத்த பேட்ச் வந்து நான் போட்டு பொரித்து எடுக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஹபிக்காக வந்து பிளேட் வந்து டெக்கரேட் பண்ணுறேன். டெக்கரேட்டிங்னா பெருசாக இல்லை, சும்மா ஒரு டெடிக்கேட்டடாக கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. பிளேட்டில் வந்து கட்லெட் வந்து அடுக்கி வச்சுட்டேன். அதில் ஒரு ஹார்ட் போட்டிருக்கேன். இந்த ஹார்ட் என்ன பாடுபட போதோ தெரியல. ஸோ கொண்டு போய் இப்போ நம்ம கொடுத்துடலாம். இங்கே வந்து இந்த கட்லெட்காக எல்லாமே இக்லி வெயிட்டிங். இந்த பிளேட்டில் உள்ள கட்லெட் வந்து யாருக்குமே நான் தரமாட்டேன்னு ஹபி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தான், பிள்ளைங்க பொண்டாட்டி யாருக்கும் அலோடு இல்லை, லவ் எனக்கு மட்டும்தான். ஓகே, கோ கோ கோ. இது அம்மா பொண்ணு, யாரும் பங்குக்கு வரக்கூடாது. ஆல்ரெடி பங்குக்குலாம் வந்து எடுத்துட்டு போயாச்சு. நான் வேகுது, நான் சாப்பிட்டுக்கிறேன். செல்லக்குட்டி அங்கே வேகுது, நான் சாப்பிட்டுக்கிறேன். இது ஒன்று சாப்பிட்டு சாப்பிடு. சூப்பராக இருக்கும். ரியலி இந்த கட்லெட் வந்து செம்மையாக இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே இதே மாதிரி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருந்த வாய்ஸ் எதுவுமே போட முடியல, ஏன்னா டிவியில் வந்து சாங் வந்து ப்ளே ஆகிருந்துச்சு. அதனால் காப்பிரைட்டிங் வரும் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா வாய்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வந்து சுட்டு கொண்டு வந்து வைக்க பார்த்திங்கன்னா பிளேட் வந்து காலியாகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் 5 ரியல் ஷாப்பில் வந்து ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். ரொம்பவே போரிங் மைண்ட் இருந்துச்சுன்னா நான் அங்கே தான் கூட்டிகிட்டு போக சொல்லுவேன். ஏன்னா அங்கே பல விதமான இந்த பொருட்கள் இருக்கும், பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது வந்து எப்படின்னாக்கா, இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து லிக்யூடு ஊற்றிட்டு அதில் வந்து தண்ணி வேணுன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம புஷ் பண்ணி நம்ம வந்து இந்த மக்கு மாதிரி இங்கேயே நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு கப்பு ஷேப்பில். இதில் வந்து நம்ம அந்த லிக்யூடு வர வச்சுக்கலாம். அப்படியே நம்ம வந்து ஸ்க்ரப்பரையும் அதில் வச்சுக்கலாம். அப்படியே நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி இதை நம்ம அந்த பவுல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா லிக்யூட்காக, அந்த மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். இதே மாதிரி அமேசானில் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்களும் பார்த்து வாங்கிக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நைட் வந்து எங்களுக்கு எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து இட்லிக்கு வந்து அரிசி ஊற வைக்கணும். அதுக்காக வந்து கிச்சனுக்கு வந்திருக்கேன். அப்படி கொஞ்சம் க்ளீனிங் பண்ணிவிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து இட்லிக்கு வந்து நான் எப்படி ஊற வைக்கிறேன் அப்படின்னாக்கா, 5 டம்ளர் வந்து அரிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதே டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து எடுக்கணும். அதுதான் வந்து நான் ரேஷியோவாக இங்கே வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே வந்து தமாம்லேருந்து எனக்கு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, ஸோ எப்படி நீங்கள் என்ன ரேஷியோவில் வந்து இட்லி மாவு அரைக்கிறீங்க அப்படின்ட்டு. இப்போ நான் இன்றைக்கி நைட் வந்து ஊற வைக்கிறேன் அப்படின்னாக்கா மார்னிங் தான் வந்துட்டு அரைப்பேன். மார்னிங் அரைச்சிட்டேன் அப்படின்னாக்கா அது வந்து நைட்டு வரைக்குமே வெளியில் தான் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து நமக்கு புளிச்சு வரும். என்ன தான் சம்மராக இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி மாவு அரைச்சிருப்பீங்க இல்லையா, அதுலேருந்து கொஞ்சோண்டு மாவு மட்டும் நீங்கள் எப்பயும் வச்சுக்கோங்க. அதை வந்து மிக்ஸ் பண்ணி 1 டப்பா மாவு மட்டும் ஃபஸ்ட்டு புளிக்க வச்சுருங்க. 1 டப்பா மாவு வந்து நம்ம அடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து புளிக்க வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்துட்டு அரிசி வந்து ஊற வச்சாச்சு. எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நமக்கு வந்து இட்லி தோசை இல்லைன்னா என்னோடய ஹபிக்கெலாம் வந்து செட்டே ஆகாது. அவங்க வாயில் ஃபஸ்ட்டு வர்றதே வந்து இட்லி இல்லை தோசை, இது 2ம் தான்.
இவங்க மட்டும்தான் இப்படி இருக்காங்களா, இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட்மார்களும் இப்படி தானா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அவங்க கேட்குறது வந்து இட்லி தோசை தான். அதுக்கு அடுத்து வந்து இல்லைன்னா சப்பாத்தி, இல்லை பூரி, இல்லை பரோட்டா. மற்றதுலாம் வந்துட்டு இந்த பாஸ்தா, நூடுல்ஸ், மேகிலாம் வந்துட்டு நான் தான் செஞ்சு வச்சுட்டு வல்க டைமாக ப்ளீஸ் இன்றைக்கி மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி தான் வந்து எங்கள் வீட்டில். அதனால் வந்து ரொம்ப ரேர் தான் இந்த மாதிரி வெரைட்டியாக இந்த பாஸ்தா அதெல்லாம் செய்கிறது. இன்றைக்கி வந்து பாஸ்தா தான் செஞ்சுட்டு இதே மாதிரி கம்பேர் பண்ணி தான் வந்து சாப்பிட்டாங்க. கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க. ஓகே, அப்படி அந்த வெசல்ஸ் மட்டும் கிடக்கு, அதை மட்டும் வாஷ் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். அதோடு வந்து என்னோடய நைட் ஒர்க் வந்து முடிஞ்சிரும். எப்பவும் போல் தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம நைட்டே வந்து ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா மார்னிங் வந்து ரொம்ப வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரிலாக்ஸிங்கான ஒரு மார்னிங்காக இருக்கும். நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி க்ளீனிங் மோட்டிவேஷன் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்க்கா, நீங்கள் நிறையா இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நானுமே இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் கொஞ்சம் விலாக் திரும்பியும் பழைய மாதிரி ஆக்டிவாக எடுக்கணும் அப்படின்ட்டு நிறையா என்னையே நான் வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் கொடுங்க. சீக்கிரமே வந்து இந்த வீடோட ஹவுஸ் டூர் வந்து போடுறேன். இந்த வீட்டில் காட்டுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு தெரியல. நம்ம இந்தியா ஹவுஸாவது சுற்றி காட்டலாம், இங்கே என்ன இருக்குதுன்னு தெரியல. ஓகே, நீங்கள் கேட்டதுக்காக வேண்டியாவது நான் அந்த ஹவுஸ் டூர், இந்த வீட்டோட ஹவுஸ் டூர் வந்து கண்டிப்பாக போடுறேன். அடுத்து வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவுமே போடுறேன். உங்கள்கிட்ட பேசிகிட்டே வந்து என்னோடய வெசல்ஸ் வந்து வாஷ் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே நான் முன்னாடி தொளிச்சிட்டேன். இருந்தாலும் ஒரு வைப் பண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து மார்னிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் கிச்சன். அதனால் வந்துட்டு ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் தொடச்சி விடுறேன். அப்புறம் ரீசெண்டாக ஒரு கமெண்ட் வந்து படித்தேன், ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா, ரீசெண்டாக வந்து நம்ம கப்புள்ஸாக விலாக் போடுறோம் இல்லையா, ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து ஹாபியை வந்து ரொம்ப லவ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப கேஷுவலாக இருப்போம். ஸோ உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து அவங்க டியூட்டியில் இருக்க டைம் திடீர்னு கால் பண்ணி லவ் யூ சொன்னேன். உங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது கப்பல்ஸ்குள்ளே அந்த லவ் வந்து அந்த ரொமான்டிக் ஃபீல் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாஷா அல்லாஹ். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னாலே வந்துட்டு அந்த ஃபீல் வந்து நிறையவே இருக்கணும். நமக்கு வந்து எவ்வளோ ஏஜ் ஆனாலுமே சரி, நமக்கு அந்த ஃபீல் வந்து குறையவே கூடாது. அது மட்டும்தான் நம்மளை வந்து எங்கே வச்சுக்கும். நம்மளோட திங்கிங் வந்து எங்கே இருக்கும், நம்ம எப்போதுமே வந்து பாசிட்டிவாக இருப்போம். அதனால் பார்த்திங்கன்னா எப்போதும் வந்துட்டு நம்மளை வந்து அவங்க வந்து கண்டுக்கலைன்னா நம்மளுக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி அவங்கள வந்து நம்ம கண்டுக்கிட்டோம் மீன்ஸ் வந்து அவங்க ஒரு ட்ரெஸ் பண்ணியிருக்கும் போது வா இன்னைக்கு லுக் நல்லா இருக்கே அப்படி சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை எப்போவும் இருக்கிற ஹேர் ஸ்டைலாக இருந்தாலுமே பரவாயில்ல, இன்றைக்கி உங்கள் ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்குது, என்ன திடீர்னு இவ்வளோ பிரைட்டாக இருக்கீங்க அப்படி சொல்கிறதா இருக்கட்டும். அந்த மாதிரி மென்னாக இருந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு சில ஃபீல் இருக்கும். அதை வந்து நம்ம ஏதாவது சொல்ல போக அவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு தோன்றதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னை மாதிரி நிறையா பேர் இருப்பீங்க. நம்ம வந்துட்டு ஆஸ் யூஷுவல் லைஃப்பில் வந்து இப்படி தான் இருக்க போகிறோம் அப்படின்ட்டு நம்ம இருப்போம். பட் அதுலேயுமே சின்ன சின்ன ஒரு அன்பு வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கும் போது இன்னுமே வந்து லவ் அந்த பாண்டிங் வந்து நல்லாவே பலமாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து கோவப்படுறது தப்பே கிடையாது. அது வந்து டக்குன்னு வந்து சமாதானம் ஆகிடணும். அந்த மாதிரி கோவங்களாக மட்டும்தான் இருக்கணும். அதை தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம நாளைக்கு மறுநாளைக்கு அந்த மாதிரி பெரிய லெவலுக்கு போகக்கூடாது. சின்னதாக வந்த கோவம் சின்னதுலேயே முடிஞ்சிடணும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட அந்த பாண்டிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான சின்ன சின்ன சீக்ரெட். இந்த மாதிரி நான் வந்து நிறையா விஷயங்கள் உங்களோட ஃப்யூச்சர் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு குட்டீஸ் வந்து ரூமுக்கு போயிட்டாங்க. ஹபி மட்டும் மூவி ஏதோ ஓடிட்டு இருந்துச்சு, பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஐஸ்கிரீம் எடுத்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எண்டிங் ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா எங்கள் 2 பேருக்கும் தான் பேலன்ஸ் இருந்துச்சு. குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஈவினிங்கே வந்து முடிச்சிட்டாங்க அவங்களோட எல்லாத்தையும். ஸோ இருந்தாலுமே இதில் வந்து பங்கு வாங்கிக்கிட்டு தான் பார்த்திங்கன்னா குட்டீஸ் வந்து போனாங்க. ஐஸ்கிரீம் பிடிக்காத எந்த ஒரு குட்டீஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ மூவி பார்த்துக்கிட்டே எப்படி ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன்னு சொல்கிறேன். சொல்லியும் பார்த்திங்கன்னா ஏதாவது மொறுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கேட்டதுக்கப்புறம் நம்ம செஞ்சு கொடுக்காமலும் இருக்க முடியாது. கொடுக்காம அவங்க ஃபேஸை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா திரும்பியும் வந்து நான் இந்த மாதிரி வத்தல் வறுத்து இப்போ நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன்.
ஸோ இன்றைக்கி டே வந்து ஈவினிங்லேருந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போணுச்சு. சொன்னாலும் சொல்லலைனாலும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து லவ்வபிள் கப்புள்ஸாக இருக்கிறது தான் பிடிக்கும். நீங்களும் அப்படியே இருங்க. நமக்கு எவ்வளோ ஏஜ் ஆனாலுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க லவ் அண்ட் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிக்கணும். நம்மளை பார்த்து தான் நம்ம குழந்தைங்களும் அதே மாதிரி வளருவாங்க. நம்ம ஃபேமிலியில் கேரிங்கும் லவ்வும் பார்த்திங்கன்னா எவ்வளோத்துக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து அன்பை வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட நான் நிறைய வரக்கூடிய வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த விளாகில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் என்னோட தெரியப்படுத்துங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.